ஸோ ஹை கைஸ், நான் உங்களிடத்துல பாணி. ஸோ நம்ம ஸ்ரீ தேவி பாகவதம் அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். முந்தைய பதிவில் நம்ம புரூரவ அரசர் அவரை ஊர்வசி பிரிஞ்சு போனாங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். ஊர்வசியினுடைய கதை மிகப்பெரிய கதை, பட் அவங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சூத முனிவர் சௌனகாதி முனிவர்களுக்கு சொல்லி முடித்தார். ஸோ இந்த கதையில் சுகர் பிறந்த வரலாறு அப்படிங்கிறத இதில் நம்ம பார்க்க போகிறோம். முந்தைய பதிவுகள் பார்க்கல அப்படின்னு சொன்னால் பிளேலிஸ்ட் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. புத்தகம் வாங்கணும் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் நம்மளுடைய வெப்சைட் லிங்க் தந்திருக்கேன். ரைட், ஓகே. இப்போது புரூரவ அரசரை விட்டு பிரிந்த ஊர்வசி எங்கே போகிறாங்கன்னா, நேராக வியாசர்கிட்ட போய் நிற்கிறாங்க. வியாசர் தனக்கு ஒரு மகன் வேணும் அப்படின்னு சொல்லி சிவபெருமான்கிட்ட வரம் வாங்கினதாகவும், அந்த வரம் வாங்கி தன்னுடைய குடிலுக்கு ஒரு யாக வேள்வி நடத்துவதற்காக அவர் தயாராகக்கூடிய நேரத்தில் ஒரு தேவமங்கை அந்த இடத்திற்கு வந்ததாகவும் முந்தைய கதையில் நம்ம பார்த்துருக்கோம். அந்த தேவமங்கை வேறு யாரும் இல்லை, தேவதாசியான யார், ஊர்வசி தான் அந்த இடத்துக்கு போனது. இப்போது ஊர்வசி அங்கே போய் ஒரே குய்யோ முறையோன்னு அழுதுட்டு நிற்க, வியாசர் இப்படி பார்க்குறாரு. அடடா, என்ன ஒரு இவ்வளோ அழகான ஒரு பொண்ணு இருக்காளே அப்படின்னு சொல்லி ஒரு மனம் ஒரு மாதிரி சலனப்பட்டு அந்த பெண்ணோடு சரி கூடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு ஏன்னா பிள்ளை வேணும் இல்லையா, பெண்ணோடு கூடுனா தான் பிள்ளை அப்படிங்கிறது பிறக்கும். ஸோ அந்த மனசில் அப்படியே மனம் கூடி அப்படி நிற்கிது. இருந்தாலும் அவருக்கு மனம் ஒப்ப மாட்டேங்க, இப்படியே அது இப்படியே அது தப்பு கூடாது அப்படின்ட்டு இது ஆனால் அவருக்கு அந்த மோகம் அறிவை என்னமோ தூண்டி பார்க்குறாரு, ஆத்ம விசாரணை செஞ்சு பார்க்குறாரு, எல்லாமே சரியாக தோணுது. கடைசியில் அந்த மோகம் அப்படிங்கிறது நின்றுடுது. வியாசரை எச்சா டெம்ப்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி ஊர்வசி என்ன பண்ணுறாங்கன்னா, சுகர் ரூபம்னா கிளி, சுகர் அப்படின்னு சொன்னால் கிளின்னு அர்த்தம். அந்த சுகரூபத்தை எடுத்து அவருக்கு குறுக்கிய நெடுங்கி அந்த பக்கம் அப்படி பறந்துக்கிட்டே இருக்கும்பொழுது இவர் அதை கொஞ்சம் கூட இது பண்ணாமல் தன்னுடைய யாக வேள்விக்கு அந்த வேள்வி நெருப்பு உண்டு பண்ணுவதற்கு அந்த மத்து இருக்கு இல்லையா, அதில் கடைய ஆரம்பிக்கிறாரு. இந்த ஊர்வசி குறுக்கிய நெடுங்கி இப்படியே சுற்றிட்டு அவர் டெம்ப்ட் பண்ணும்பொழுது அவருக்கு அந்த மோகம் தாங்க முடியல. அவருக்கு இதாகும் பொழுது அவருடைய வீரியம் அந்த மத்து இப்படி கடைகிறார் இல்லையா, அந்த நெருப்புக்கு இப்படி இது பண்ணுவாங்க இல்லையா, அந்த அவருடைய வீரியம் அந்த நெருப்பு மேலே இப்படி விழுந்தோன்னே அந்த நெருப்பு அணைஞ்சு போகுது. என்னடா அது இப்படி நெருப்புக்கு பங்கமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கடைய ஆரம்பிக்கிறாரு. இப்போ இதில் என்ன பியூட்டின்னா, அந்த நெருப்பு அந்த கடைஞ்ச அந்த குழி அது மேலே தான் அந்த நெருப்பு கூடும், அது மேலே தான் வீரியம் வருது. அது இடத்துல இருந்து ஒரு அழகான ஒரு ஆண் மகவு அந்த இடத்துல, வியாசர் போலவே இருக்கக்கூடிய ஒரு அழகான ஆண் மகவு அந்த இடத்துல தோன்றுது. அப்போது அந்த இடத்துல தோன்றும் பொழுது இவருக்கு ஒரே விந்தை, இது என்னடா அது ஆச்சரியமாக இருக்குது, நம்ம அந்த நெருப்பு தோன்றுச்சு, அந்த நெருப்பு மேலே அந்த வீரியம் அப்படி விழுந்தது, இதனால் தோன்றுச்சு, அப்போ அந்த நெருப்புக்கு களங்கம் ஏற்பட்டு அணைஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சேன் அப்படின்ட்டு அந்த மத்துக்கு அடைஞ்சிக்கிட்டு இருக்கும் பொழுது அதில் நெருப்பு தோன்றுது. இப்போ இந்த நெருப்பு ஒருவேளை இது ஏதோ விந்தையாக இருக்குமோ, இந்த நெருப்பு ஏதோ வித்தியாசமாக அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய நெய் அந்த நெல்மணிகள் மேலே அந்த நெருப்பு போடும்போது அதெல்லாம் எரிஞ்சுது. ஸோ நெருப்பு சராசரியாக தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த நெருப்பு மேலே அந்த வீரியம் விழுந்தோன்னு ஒரு ஆன்மகம் வந்திருக்குன்னா, அப்போ முன் வாங்கிய ஈசனிடம் வாங்கிய அந்த வரத்தினுடைய ஒரு பிரதிபலனாக நடந்த ஒரு நிகழ்வு தான் இது அப்படிங்கிறத வியாசர் புரிஞ்சுக்கிறாரு. அப்போ இந்த மோகம் உண்டாகி ஒரு தெய்வ சங்கல்பத்தினால் தோன்றிய இந்த குழந்தை எதனால் தோன்றியது, அந்த கிளி ரூபத்திலிருந்து, அந்த சுக ரூபத்திலிருந்து ஊர்வசியின் மேலே கொண்ட மோகத்தினால தான் தோன்றுச்சு. அதனால் இந்த பிள்ளைக்கு சுகர் அப்படின்னு சொல்லி பெயர் வைப்போம் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சு அந்த பிள்ளை பெயர் வைக்கணும். அது குழந்தையாக பிறக்கல, ஒரு பாலகனாக பிறந்தது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போது அந்த தோன்றும் பொழுது அப்படி தான் இருந்தது. அப்போ அந்த குழந்தை தோன்றினோடனே தேவர்களெல்லாம் பூமாரி பொழியிறாங்க, தேவமங்கையெல்லாம் நாட்டியம் ஆடுறாங்க, ஒரு துந்துபி ஓசையெல்லாம் கேட்குது, பயங்கர ஒரு இதாக இருக்குது. அதாவது தேவர்களும் ரிஷிகளும் முனிவர்களும் எல்லோரும் வாழ்த்தொழி முழங்க அந்த பிள்ளை அப்படியே நிற்கிது. கிருஷ்ணர் உலகத்திலிருந்து தண்டும் கமண்டலமும் அந்த இருக்க ஆசனம், கிருஷ்ணாச்ச ஆசனம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆசனமும் அப்படி மேலேருந்து கீழே இப்படி விழுகுது. அதை அந்த பிள்ளை எடுத்து வச்சுக்கிறார். வியாசர் தன்னுடைய மகனுக்கு உண்டான தந்தை அந்த பிள்ளைக்கு உண்டான கருமங்கள் எல்லாம் செய்து உபநயனம் செய்து வைக்கிறார். உபநயனம் செய்து வச்சு இவர் நல்ல உபதேசங்கள் கொடுக்குறார். உபதேசம் கொடுத்தது முடித்தது மட்டும் இல்லாமல் இவனை ஒரு குருகுலத்துக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முடிவில் தேவர் குருவான பிரகஸ்பதியை அந்த இடத்துக்கு வரார். பிரகஸ்பதியவே குருவாக நிர்ணயம் பண்ணி சுகரை பிரகஸ்பதி கூட அனுப்பிச்சி வைக்கிறார். பிரகஸ்பதி எல்லா விதமான வித்தைகளையும் கற்றுக் கொடுத்து சுகரை மீண்டும் கீழே அனுப்பி வைக்கிறார். யாருக்கிட்ட? வியாசர்கிட்ட அனுப்பி வைக்கிறார். அப்போது வியாசர்கிட்ட வந்த உடனேயே தன்னுடைய பிள்ளையை பார்த்து வியாசருக்கு ஒரே மகிழ்ச்சி இல்லையா. இப்போது வியாசர் என்ன சொல்கிறார், அவன் தக்க பருவம் எய்தியவனாக இருக்கிறான், குருகுலம் முடிச்சுட்டு வந்திருக்கான். ஸோ வழக்கமாக 16 வயதில் திரும்பி வருவாங்கன்னு பாருங்களேன்.
ஸோ குருகுலம் முடிச்சுட்டு வந்திருக்கான், தக்க பருவத்தோடவும் நல்ல ஒரு அழகான உடல் அமைப்பு கொண்டவனாகவும் இருக்கான். அப்போது நல்லது ஒரு குலத்தில் பிறந்த ஒரு பெண்ணை வந்து இவனுக்கு திருமணம் செய்து வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு செஞ்சுட்டு அதற்குண்டான ஏற்பாடையும் பண்ணிவிட்டு இவர் வந்து சுகரை பார்க்குறார். சுகர்கிட்ட பார்த்துட்டு, மகனே இந்த மாதிரி நீ வந்து கிரகஸ்தன அப்படின்னு சொல்லி இவ்வளோ நாள் பிரம்மச்சரியம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலையை கடைபிடிச்ச, இப்போது குடியானவன் கிரகஸ்தன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடனை வந்து நீ வந்து கையில் எடுத்துக்க வேணும். கையில் எடுத்துகிட்டு நீ வந்து பிள்ளை பேர் பெற்று உண்டான கடமைகள் எல்லாம் செய்து தகப்பனான எனக்கு உண்டான அந்த ஈமக்கிரியெல்லாம் வரக்கூடிய காலங்களில் கரெக்டாக செஞ்சு முடிக்கும் பொழுது பிள்ளை பேரின் மூலமாக பெற்றோருக்கும் மூதாதையர்களுக்கும் நல்லது ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்கும். அவர்கள் செல்லக்கூடிய பாதையில் அவர்களுக்கு நல்லது ஒரு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி வேதங்கள் கூறுது இல்லையா? அதற்கேற்றார் போல் நிலைப்படி நீ வாழ்வாயாக அப்படின்னு சொல்கிறார். சுகர் அப்படி பார்க்குறார், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறார். தந்தையே, உங்களுடைய கருணையினால தான் இந்த பிறப்பு அப்படிங்கிறது எனக்கு கிடைக்கப்பெற்றது. நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வதற்கு நான் கடன்பட்டு இருக்கிறேன். ஏன்? நீங்கள் என்னுடைய தந்தை, உங்களால் தான் நான் இன்றைக்கி பிறந்தேன். ஸோ அந்த ஒரு கடனே நீங்கள் எது சொன்னாலும் நான் செய்யணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு நியதிக்கு நான் வந்து ஆட்கொள்ளப்பட்டிருக்கேன். ஆனால் நன்மையை செய்ய சொன்னால் தான் செய்ய முடியும். நன்மை அற்ற செயலை செய்ய சொல்லும் பொழுது நான் எப்படி செய்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு. என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, நான் இந்த பிறப்பு அப்படிங்கிறது, இந்த உடல் கொண்டு இந்த பிறப்பு அப்படிங்கிறது எடுத்த உடனேயே எனக்கு உபதேசம் பண்ணினது 2 பேர். ஒன்று நீங்கள், இன்னொன்று தேவகுருவான பிரகஸ்பதி. 2 பேர்கிட்டையுமே ஒழுக்க நெறி அப்படிங்கிறது இல்லையே. பிரகஸ்பதி நீங்கள் என்னடான்னா என்னைய இந்த சம்சார சூழலுக்குள்ளே சிக்க வைக்கிறதுக்கு உண்டான குடும்பஸ்தனாக இருக்கக்கூடிய இதுக்கு கல்யாண வாழ்க்கைக்கு என்னை போக சொல்கிறீங்க. பிரகஸ்பதி என்னமோ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பொண்டாட்டின்னு பொண்டாட்டி மாமன் முடிச்சு சுற்றிட்டு இருக்காரு. இது 2 பேருமே வந்து ஒழுக்க நெறியின்படியே இல்லையே. உங்களுக்கு கம்பேர் பண்ணும்போது அவருக்கே பெட்டருங்க. ஏன்னா அவருக்கு சம்சார மோகம் பிடிச்சி சுற்றிட்டு இருக்கிறாரு, பொண்டாட்டி மேலே ஆசை வச்சு சுற்றிட்டு இருக்கிறாரு. ஆனால் நல்லது எதுவோ, மோட்ச உபாயம் எதுவோ அதை எமக்கு போதித்தார். நான் மோட்ச உபாயம் போவது தான் எனக்கு விருப்பம்னு சொன்னேன். அதற்குண்டான வழியை காமிச்சு கொடுத்தார். அவர் வந்து இந்த யோனி வேதத்தில் பிறப்பதற்குண்டான வழி எனக்கு அவர் காட்டி கொடுக்கல. ஆனால் நீங்கள் என்னவோ அதுக்கு தான் உண்டான வழியை காட்டி கொடுக்குறீங்க. இது எந்த வகையில் நியாயம்? இந்த உடல் வந்து வெறும் மலசலத்தினால் உண்டானது, சரிங்களா? மலசலம் கூடியிருந்து வெறும் சதையாகவும் புழுக்களாலும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த உடல் தான், இப்படிப்பட்ட உடல் தான் இது. ஒரு பெண்ணினுடைய உடலும் அதே தான். இப்படி என்னுடைய உடலே இப்படி உருவான இந்த உடல் மேலேயே எந்த விதமான பற்றோ விருப்பமோ இல்லாத ஒரு நேரத்தில் இதுபோலவே இருக்கக்கூடிய இன்னொரு உடலோடு சேர்ந்து எப்படி சுகம் காண்பது? அதில் சுகத்தை அனுபவிப்பதற்கு என்ன இருக்குது? இந்த மாதிரி ஒரு அருவருக்கத்தக்க ஒரு விஷயத்து கூட இன்னொரு அருவருக்கத்தக்க விஷயங்க வந்து சுகம் கண்டுபிடிக்கிறதுக்கு அதில் என்ன இருக்குது? இதில் ஒன்றுமே இல்லாத ஒரு விஷயத்து மேலே நான் எதுக்கு பற்று ஈடுபாடு அப்படிங்கிறது வைக்கணும்? பெரும் சுகத்தை தரக்கூடிய மோட்ச உபாயத்தை போய் அதற்குண்டான வழி அப்படிங்கிறத சென்று சேருவதை காட்டலும் இங்கே எதற்கு இந்த திருப்பி மறுபடியும் ஒரு யோனி வேதத்தில் பிறப்பதற்குண்டான ஒரு வழியை நமக்கு காட்டி கொடுக்குறீரே, இதை எப்படி என்னால் செய்ய முடியும்? இதில் ஒரு காலம் எமக்கு விருப்பம் அப்படிங்கிறது கிடையாது அப்படிங்கிறார். அப்போது உடனே வியாசர் விட்ட வாட்டை காணும். வியாசர் என்ன சொல்கிறாரு, மகனே, ஒரு 4 ஆசிரம விதிகள் அப்படிங்கிற நமக்கு இருக்குது. அதில் வந்து இந்த குடியானவன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த என்ன சொல்கிறது இல்லற வாழ்வு நடத்துவதற்குண்டான ஆசிரமம் அப்படிங்கிறது இருக்குது. இது இதர 4 ஆசிரங்கள் பிரம்மச்சரியமோ வனப்பிரஸ்தமோ இல்லை அந்த முக்தி பேர் அடைவதற்குண்டான இந்த இதர 3 ஆசிரமங்களுமே இந்த குடியானவன் இருக்கக்கூடிய ஆசிரமத்தை சார்ந்து தான் இருக்குது. காலப்பொழுதுலேருந்து எப்படி வேணாலும் சுற்றலாம். சாயங்காலம் தனக்கு உணவு வேணும்னு இந்த குடியானவன்கிட்ட தான் வந்து அவர்கள் யாசகம் கேட்டு நிற்கிறார்கள். இப்போது இவர்களுக்கு யாசகம் கொடுத்து தன்னுடைய மனைவி மக்களோடு இருந்து நெறிமுறைப்படி பொருள் ஈட்டி இதர சுகங்களோட எல்லாவற்றோடும் இருந்து இப்படி இருந்தும் கூட தன்னுடைய மனதை எதனோடும் பொருத்தி இல்லாமல் விலகி நின்று இருக்கக்கூடிய ஒரு தன்மை யார் ஒருவன் பழக்கப்படுத்தி கொள்கிறானோ அவன் வாழும் காலத்திலேயே முக்தி பெற்றவனாக இருக்கிறான். அவன் அப்படி இருக்கும் பொழுது அதுவே நெறிமுறைப்படியாக இருக்கக்கூடிய சொல்லுது. அதனால தான் எல்லா 4 ஆசிரமங்களை காட்டிலும் குடியானவன் சொல்லக்கூடிய அந்த கிரகஸ்தன்னு சொல்லக்கூடிய அந்த ஆசிரமத்திற்கு தான் நாள்லையுமே சிறந்த ஒரு இடம். ஏன்னா அவன் எல்லா விதமான சுகதுக்கங்களோடு இருக்கான். நீ என்ன சொன்ன, இந்த சுகம் அப்படிங்கிறது ஒரு மாயத்தோற்றம் போலது அப்படிங்கிற, அது உண்மைதான். சுகங்கிறது இன்றைக்கி பெண்ணோடு கூடுனா சுகமாக இருக்கும், பொருள் இச்சைகள் கூட கூடுனா சுகமாக இருக்கும், அது அப்படி தான் தெரியும். ஆனால் காலம் தாழும் பொழுது அது வந்து நமக்கு எவ்வளோ பெரிய இன்னலாக வந்து நம்ம கூட சேரும் அப்படிங்கிறது வந்து காலம் தாழும்போது இன்றைக்கி சுகமாக தெரியறது மாபெரும் சுமையாக பின்ன தெரியும். இது மேலே போய் எதுக்கு போய் ஈடுபாடு வைக்க சொல்கிறீங்கன்னு தான் நீ கேட்குற.
அது உண்மைதான். ஆனால் அதுபோல இருந்தாலும் சுகம் துக்கம் இன்பம் துன்பம் அதுபோல எதுவோடு சேர்ந்து இருந்தாலும் அதனோடு சேர்ந்தே பயணித்து ஆனால் அதனோடு ஒட்டாமல் விலகி இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை யார் ஒருவர் பழக்கப்படுத்துகிறார்களோ அவர்களே ஜீவன் முக்தர் ஆவார்கள். அவர்கள் வாழும் காலத்திலேயே முக்தி பெற்றவர்களாக இருக்கிறார்கள். அதனால 4 ஆசிரமங்களில் இதுவே சிறந்தது. இதை அனுசரிக்கக்கூடியதற்குண்டான உபதேசங்களை தான் நம்மளுடைய வேதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் சொல்லுது. வியாசர் அனுஷ்டிக்கிறார். இதில் முனிவர் பெருமக்கள் எல்லாருமே இது பண்ணுறாங்க. அப்போது இந்த உடல் இன்பம் அப்படிங்கிறது ஒன்று அனுபவிக்காமல் அப்படிங்கிறது என்னன்னே தெரியாமல் ஒருவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அவர்களால் நல்லது ஒரு நிலையை எய்த முடியாது அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட எடுத்துக்காட்டுகள் இருக்குது. 3000 ஆண்டுகள் தவம் செஞ்சார் யார் இவர் கௌசிகர். ஆனால் இந்த தேவமாதை பார்த்தோன்னு தன்னுடைய மனதை மயங்கி அவர் வனத்தில் ஒரு பிள்ளை பெற்று நிற்கலையா, அந்த மாதிரி ஒரு நிலையெல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மேனகை தானே, ஆமாம், சகுந்தலைங்கிற பெண்ணை பெற்றெடுப்பார். அப்போது அந்த மாதிரி ஒரு நிலை அப்படிங்கிறது வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நெறிமுறைப்படி சொன்னாங்க. வாழும் காலத்தில் அந்த இளமை பருவத்தில் பிரம்மச்சரியத்தை கடைபிடி, பின்ன கிரகஸ்தனாயிரு, பின்ன எல்லாத்தையும் விட்டுட்டு வனப்பிரஸ்தம்போ, அப்புறம் முக்திக்கு உண்டான வழி அப்படிங்கிறத பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வகுத்து வச்சாங்க. அதனால் நீ இன்றைக்கி திருமணம் செய்து கொண்டு உன்னுடைய மனைவி மக்களோட கூடியிருந்து சுகத்தை அனுபவி, இந்த உலக வாழ்வு அப்படிங்கிறத அனுபவி, அதோடு இருந்து எல்லாவற்றிற்கும் செய்ய வேண்டிய கடமைகளை செய்து முடித்து அதுக்கப்புறம் நீ வானப்பிரஸ்தம் அப்படின்னு சொல்லி அவர்களை விட்டு நீங்கி நீ என்ன கடைசி காலத்தில் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய். உனக்கு அடுத்து பிள்ளைக்கு அதே போல் கடமையை நியமி, அதுக்கப்புறம் வரவர்களுக்கு உண்டான வழிகளை சொல்லி கொடுத்துட்டு நீ போ. அதுதான் நியதியை தவிர மிற்றபடி எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் அப்படிங்கிறது அவசியமற்றது. அது நம்மை நிலை பெற செய்யாது அப்படின்னு சொல்லி நிற்கிறார். இத்தனையும் சொல்கிறார் இல்லையா. சுகர் கேட்பாரா? ஈசனார் என்ன வரம் கொடுத்து சுகர் பிறப்பாருன்னு சொன்னார்? பிறவியிலேயே அவன் முக்தனாகவே இருப்பான்னு சொல்கிறார். அப்படி தான் வரம் கொடுத்தார். பிறப்பிலேயே முக்தனாக இருக்கக்கூடியவனுக்கு இதில் இருக்கக்கூடிய சுகம் இருக்குமா? தந்தைக்கு உண்டான எல்லா விதமாக தந்தை சொன்னால் நான் செய்வேன், என்ன நான் பிறப்பதற்கே தந்தை தான் காரணம்னு சொல்லக்கூடியவரே இன்னொரு வார்த்தை சொன்னார். ஆகாத ஒரு காரியத்தை சொன்னால் தந்தையே ஆனாலும் நான் எப்படி செய்வேன்னு ஒரு வார்த்தை கேட்டார். இப்படி கேள்வி கேட்டவர் இத்தனை தூரம் வியாசர் சொன்னாலும் இவர் கேட்க போகிறாரா? கேட்டாரா கேட்க மாட்டாரா அப்படிங்கிறது. ஏன்னா வியாசர் அவ்வளோ கன்வின்சிங்காக பேசுகிறார். இவ்வளோ தூரம் அவர் பேசினது நமக்கே ஒரு செகண்ட் மனசு கரெக்டு தான் இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கும். ஏன்னா யோக வாசிஷ்டமில் 134 வீடியோ பார்த்துருக்கோம். அதில் வியாசர் இதை தான் சொல்கிறார். எல்லாத்துக்கூடையும் சுகமாக இருக்கும் பொழுதே நீ தாமரை இலை தண்ணீர் போல் நீங்கி நின்னேன்னா நீ வாழும் காலத்திலே ஜீவன் முக்தராக இருக்கக்கூடியது. அதே தான் வியாசரும் சொல்கிறார். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது, அது உண்மையும் கூட. ஆனால் சுகருக்கு அதில் பிடிப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. சுகர் எனக்கு பிடிக்கல, நான் பண்ண மாட்டேன், நீ வேறு என்ன சொன்னாலும் நான் அதை செய்வதாக இல்லை அப்படிங்கிறார் சுகர். ஆனால் வியாசர் நீ அதை செய்யறதுனால என்ன நடக்குங்கிறது பக்குவமாக எடுத்து சொல்கிறார். இந்த நேரத்தில் சுகர்னுடைய மனோநிலை மாறலையா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. அது அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. இன்னும் சுவாரஸ்யமான தகவல்கள் அப்படியே கூட வரப்போகுது. ஸோ அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் அவங்க இடத்துல தண்டபாணி. நன்றி.